20வது செய்தி விலாதத்துல் அமா ரப்பத்தஹா, அதாவது எஜமாட்டியே அதாவது அடிமையே எஜமாட்டியை பெற்றெடுக்கிறது. அடிமை எஜமாட்டியை பெற்றெடுத்தல் அப்படின்றாங்க. இதுக்கு பல அர்த்தம் சொல்றாங்க. பொருத்தமான அர்த்தம் என்னன்னு சொன்னா, தாயையும் தந்தையும் மதிக்கக்கூடாத பிள்ளைகள் உருவாகுதல். இவங்களே என்ன செய்யறது, பெற்றெடுக்கிறது. கடைசியில் வேலைக்காரியா யார் மாறுவா? அவ தான் மாறுறா. தாயை என்ன செஞ்சிடறா, மாறுறா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வஸ உக்பிருக அன் அஷ்ராத்தியா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்ட்ட கேக்குறாங்களே, மறுமையில அடையாளங்களை சொல்லுங்க. அப்ப சொல்ற நேரத்தில் இதா வலதத்தில் அமது ரப்பத்தஹா, அடிமை தனது எஜமாட்டியை பெற்றெடுத்தால் அப்படின்னு என்ன, அப்படி அடிமையை எஜமாட்டியை பெற்றெடுக்கிறன்றது ஒரு யுத்த ரீதியாக நடந்தாலே தவிர வேற மாதிரி சாத்தியமே இல்லது. சரி, ஆனா எதை செய்யலாம்? ஒரு தாய் தன் ஒரு பிள்ளை பெற்றெடுக்கிறான், சரியா? அம்மான்றாங்க சொல்ல, ரெண்டு பேரையும் பெண்ணா தான் சொல்றாங்க சொல்லுவாங்க, ரெண்டு பேரையும் பெண்ணாக சொல்றாங்க சொல்லுவாங்க. தாய் மகள் மாதிரி, சரியா? மகளை பெத்தெடுக்கிறா, அந்த மகள் வளர்றா, வளர்ந்த பின்ன வேலைக்காரியா மாறுறா. யாரு? தாய். சில வீடுகளை நீங்க பார்க்கலாம், ஒரு வேலை அவ சொல்லாதான் தாய் என்று வழங்கும், இல்ல வேலைக்காரி தான், அடிமைதான் என்ற அமைப்பில் நடத்தி கொள்வாங்க. பேச்சு அப்படி இருக்கும், எல்லா விஷயங்கள் என்ன செய்யும், அந்த வார்த்தை பிரயோகங்கள் அப்படி இருக்கும். இந்த மாதிரியான மோசமான நடைமுறைகள் என்ன செய்யும், இருக்கும். எல்லா வகையிலும் இவ அவ சார்ந்து வாழ வேண்டியிருக்கும். சாப்பிட்றது குடிக்கிறதெல்லாம் வெளியே போகவும் இயலாது. அந்த மாதிரியான ஒரு நிலைமையாக இருக்கும். அதே நேரத்தில் இவள் இறக்கம் காட்டுற ஒரு பெண்மணியாகவும் என்ன செய்ய மாட்டா, இருக்க மாட்டா. யார் பெற்றெடுத்தா? இவதான். இதைத்தான் குறிக்கிறது என்பதுதான் பொருத்தமான ஒரு விளக்கமாக இருக்கிறது. அப்படி ஒரு காலம் வரும், சந்தேகம் இல்லாமல் முதியோர் இல்லங்களை முஸ்லிம்களை உருவாக்க நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் என்ன செய்யறோம், நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அந்த காலம் தான் இது. அது சந்தேகம் இல்லாத ஒரு விஷயம்.